இந்த விஷயத்தெல்லாம் வளர்ந்துக்கிறோம். அல்லாஹ் நமக்கு கொடுத்த கிஃப்ட், அதன் மூலமா நம்ம இந்த அளவுக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறோம். இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சா தான் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், நாம முன்னேற முடியும். சரியா? உங்களை எல்லாம் நீ அந்த வீடியோல கவனிச்சிட்டு இருக்க, இங்க பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நேரம் நாடி இருக்கிறான். சில பிள்ளைங்க நீங்க வந்திருக்கோ, இந்த பிள்ளைகளை வச்சு அல்லாஹ் ஒரு சமூகத்தை உருவாக்கணும்னு சொல்லி என்ன செய்யறான், அல்லாஹ் நாடுறான். ஓகேவா? சரியா? புரிஞ்ச விஷயம் புரிஞ்சா? என்ன புரிஞ்சு? வேற புரிஞ்சு? நம்ம அல்லாஹ்வுக்கு கண்டிப்பா நன்றி சொல்லணும். சரியா? நம்ம அல்லாஹ் நமக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இந்த உலகத்துல நமக்கு கொடுத்திருக்கான். வாழ்வதற்கு உண்டான வசதிகளை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான். எல்லா வசதியுமே இருக்கு. அப்படிதானே? நினைச்சா என்ன செஞ்சிடறோம், சைக்கிள் நிறுத்திட்டு வந்துடுறோம், பைக் ஓட்டிட்டு எங்கேயாவது போயிடுறோம், கார் எடுத்துட்டு வெளியூருக்கு சுத்துறோம். அப்படிதானே? இதெல்லாம் என்னது? பெரிய நியாமத், அல்லாஹ்வுடைய அருள்கொடை. இதைத்தான் அல்லாஹ் வசனத்தை சொல்லி காட்டுறான். உங்களுக்கு கொடுத்த நியாமத்தை, அருள்கொடையை நினைத்து பாருங்கள், நீங்கள் பகைவர்களாக இருக்கிறீர்கள். அல்லாஹ் சொல்றான். நல்ல கவனி, இந்த வசனத்தை திருப்பி கேட்ப அத்தனை வேண்டியும் சொன்னவங்களுக்கு தான் புஸ்கா. இந்த வசனத்தை கரெக்டா சொன்னவங்களுக்கு தான் புஸ்கா. பாத்தீங்க, நீங்கள் பகைவர்களாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு மத்தியில உங்களுடைய இதயங்களில் அன்பினால் பிணைத்து அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிட்டீர்கள். என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? நீங்கள் பகைவர்களாக இருக்கிறீர்கள். என்ன பகைவர்? எந்த அளவுக்கு பகைவர்களாக இருந்தாலும் தெரியுமா? ஒரு செய்தி சொல்றேன், நல்ல கவனிங்க. எப்படி சொன்னா, எந்த அளவுக்கு பகைவர்களாக இருந்தாங்கன்னு சொன்னா, நீ வயல் வச்சிருப்ப. என்ன வச்சிருப்ப? வயல், நிலம். உனக்கு சொந்தமான ஒரு நிலம் இருக்கும். அந்த நிலத்துல அவனுடைய ஒரு ஆடு மாடு என்ன செஞ்சிருக்கும், உன் நிலத்துக்குள்ள போயிருக்கும். வேலையை தாண்டி போய் ஏதாவது புல் முசி ஏதாவது தின்னுருக்கும். இவரை பார்த்துட்டு எவ்வளவு வந்து சொல்லுவான். உதாரணத்துக்கு, உன் வயல்ல அவனுடைய ஆடு மாடெல்லாம் வந்து மேய்ஞ்சிச்சு. சரியா? இங்க கவனிங்க, மேய்ஞ்சிச்சு. இன்னொருத்தர் எவ்வளவு சொந்தம் சொல்லிட்டான், பாத்தியா இன்னுடைய ஆடு மாடு எல்லாம் உன் வயல்ல மேய்ஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டான்னு வச்சுக்கோவேன். உடனே அது என்ன நடக்கும்? பெரிய சண்டை நடக்கும். இது எப்போ நடந்துச்சுன்னு சொன்னா, இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி. சரியா? இஸ்லாம் வருவதற்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, பெரிய சண்டை. எப்படிடா உன் ஆடு மாடு என் வீட்டுக்குள்ள வரலாம், என் வயல்ல வரலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்வான், இவன் அறுவடை எடுத்துட்டு போவான், அவன் அறுவடை எடுத்துட்டு வருவான். சண்டை பரம்பரையா பேச மாட்டான். எப்படி? பரம்பரை என்ன? உன்னுடைய அப்பா அம்மா பேசுறேன்னு சொன்னா நீயும் பேச மாட்ட, நீ பேசுறேன்னு சொன்னா அதுக்கு கீழே ஒன்னும் பேச மாட்டான். இப்படி எவருமே பேச மாட்டான், யாருமே பேச மாட்டாங்க. பெரிய குரோதமா இருக்கும், பெரிய சண்டையா மாறிடும். இப்படிப்பட்ட ஒரு சண்டை சச்சரவு அப்படி நடந்துச்சு. அப்படிப்பட்ட நேரத்துல அல்லாஹ் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பிச்சான். சரியா? இதுவே புதுப்பிள்ளை இருக்கீங்க, நல்லா கவனிங்க. இஸ்லாமிய மார்க்கத்தை என்ன செய்யறாங்க, ஆரம்பிக்கிறான். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் மூலமாக அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, அவங்களுடைய தப்பு உணர்ந்துட்டாங்க. என்ன செஞ்சாங்க? அவங்க தவற உணர்ந்து என்ன செஞ்சிட்டாங்க? சேர்ந்துட்டாங்க. ஐயோ, நம்ம இவ்வளவு காலம் தப்புல பண்ணணும், நம்ம பண்ணது தப்புனோம். நம்முடைய சகோதரன், ஒரு தாய் வைக்கிறது போலதான் சகோதரனா? நம்ம யாரு? ஒரு தாய் மக்கள் தான், உண்டா இல்லையா? ஆதம் ஹவ்வா என்கிற ரெண்டு பேர் இருந்து போனவங்க பத்தனை பேரும். மூமின்கள் யாரு? சகோதரர்கள். நீ எனக்கு யாரு? தம்பி. நான் உனக்கு யாரு? அண்ணன். ஓகேவா? இதுதான் இஸ்லாம் சொல்லுது. புரிஞ்சுதானா? ஒரே ஒரு தாயிலிருந்து வயிற்றுக்கு போனதா அண்ணன் தம்பியா? உலகத்தில் இருக்கிற எல்லா மூமினும், உலகத்தில் இருக்கிற எல்லா முஸ்லிமும் யாரு? ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள். நீ அவனை போய் சண்டை போடக்கூடாது, அவன் இவனை போய் சண்டை போடக்கூடாது. அந்த சண்டை நீ நடக்குதா? நடக்குது. இவன் அவனை திட்டுனா, அவன் இவனை திட்டுனா, இவனுக்கு அவனை சண்டை நடக்குது, அவனுக்கு சண்டை நடக்குது. இது ஏன் நடக்குதுன்னு சொன்னா, மார்க்கத்தை புரிஞ்சுக்க.
யோசிக்கல. நம்ம குடும்பத்துக்குள்ள சண்டை நடக்கும் தெரியுமா? நம்ம மாமா நம்ம மச்சான் பிடிச்சிட்டுவாரு, நம்ம மச்சான் நம்ம மாமா பிடிச்சிட்டுவாரு, மாமி மருமகளை பிடிச்சிட்டுவா, மருமகன் மாமியை பிடிச்சிட்டுவா, அம்மா மகனை திட்டுவா, பையன் அம்மாவை திட்டுவான், அப்பா திட்டுவான். குடும்பத்துக்குள்ள சண்டை. நைட் ஆயிட்டுனா போகும் நடக்கும், காலையில் ஆயிட்டுனா போகும் நடக்கும். எத்தனையோ குடும்பங்கள்ல சண்டை நடக்குது. என்ன காரணம்? என்ன காரணம்? மார்க்கத்துக்கு தெரியாததான் காரணம். மார்க்கத்துக்கு வந்து பதில் சொல்லுங்க. மார்க்கத்துக்கு தெரியாதது என்ன? இதற்கு காரணம். அதான் அல்லாஹ் சொல்றான், உங்களை இணைத்து விட்டோம். எப்படி இணைச்சிட்டா? சகோதரர்களாக அல்லாஹ் இணைச்சிட்டான். அதுக்கு முன்னாடியே தப்பு பண்ணிருந்தான். இந்த வசனம் இறங்கினதுக்கு அப்புறம் என்ன செஞ்சு அவங்களுடைய நிலைமையை மாத்திட்டு நம்மளை மாத்தணுமா வேண்டாமா? என்ன செய்யணும்? நீங்க இப்ப என்ன செய்யணும்? இந்த வசனம் உங்களுக்கு என்ன படிப்படியும் கொடுக்க போகுது? முதல்ல உங்களுக்குள்ள சண்டை போடக்கூடாது. ஓகேவா? ஒத்துமையா இருக்கணும். நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? சமூகத்தில் நடைபெறக்கூடிய தவறுகளை தட்டி கேட்கணும். இன்னைக்கு எத்தனை தவறு நடக்குது சமூகத்துல? நம்ம பிள்ளைய எத்தனை பேர் லவ் பண்றான்? உண்டா இல்லையா? நம்ம முஸ்லிம் பிள்ளைய எத்தனை இந்து பிள்ளை லவ் பண்றாங்க? உண்டா இல்லையா? கூட்டிட்டு ஓடுறான். அதுதானே? நீங்களும் சின்ன பிள்ளைங்க, உங்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கு, பல விஷயம் தெரியாது. நம்ம பிள்ளையோட சின்ன பிள்ளையோட அந்த பிள்ளையோட ஓடிக்குது. நம்ம பையன் எத்தனையோ அந்த பையனோட சேர்ந்து தம் அடிக்கிறான், சிகரெட் அடிக்கிறான், தண்ணி அடிக்கிறான், என்னெல்லாமோ பண்ணிக்கிறான். இதை தடுக்கிறதுக்கு யாருக்கு உரிமை இருக்குது? நமக்கு தான் உரிமை இருக்கு. யாருக்கு தடுக்கணும்? சமூகத்துல ஒருத்தர் தீவிரமான ஒரு விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கா, தப்பான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கா. அப்ப யாருக்கு தடுக்கணும்? யார் தடுக்கணும்? தடுக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கணும் வேண்டாமா? அந்த கூட்டம் நம்ம புரிஞ்சா? இதுதான் அல்லாஹ் சொல்றான், நன்மையை ஏவுங்க. நன்மையை ஏவுங்க, தீமையை தடுங்க. உங்களில் ஒரு கூட்டம் இருந்துட்டே இருக்குன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் யாரை சொல்றான்? நம்மளை தான் சொல்லி காட்டுறான். இப்ப நம்ம ஒரு விஷயத்தை பண்ண போறோம், நம்ம நன்மையை ஏவ போறோம், நம்ம தீமையை தடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா நாம எப்படி இருக்கணும்? முதல்ல நாம எப்படி இருக்கணும்? நல்ல விஷயத்தை நம்ம செய்யறவங்களா இருக்கணும், நல்ல காரியத்தை நாம செய்யறவங்களா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம ஒரு விஷயத்தை ஏவ முடியும். அப்படிதானே? உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லி காட்டுறேன். இப்ப ஆட்சிக்கு கூப்பிடுறான், அசார பார்த்து கேட்கிறான். ஆட்சிக்கு கேட்கிறான், ஏப்பா சொல்லுவீங்க வாப்பா, அன்னைக்கு ஒரு நாளைக்கு சினிமா சொல்லி கொடுத்து போனோமே, சொல்லுவீங்க வரணுங்க, சொல்லுவீங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு ஒரு நாள் கூப்பிடுறான் அசார பார்த்து. உடனே அசார என்ன சொல்லுவான்? நீ முதல்ல தொழுடா அப்படின்னு. அப்படிதானே? ஏன் அவன் இதனால வந்து தொழலங்கிறதுனால. அப்படிதானே? ஒரு மக்கள் பத்தி நடக்கக்கூடிய விஷயம் தானே. இப்ப நான் சொல்லலன்னு வச்சுக்கோங்க, நான் சொல்லாமே உங்ககிட்ட ஒரு செய்தி சொல்ல முடியுமா? நீங்க எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா? உடனே நீங்க என்ன பத்தி கேட்ப? நீங்க முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்ப. நான் சொல்லுதாதான் நீ தொழு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சொல்ல முடியும். அப்பதான் அர்த்தம் கேட்க முடியாது. அப்படிதானே? இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறேன், சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களை சொல்லும் பொழுது சரி சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க, சொல்லுவீங்க வந்துருவீங்க. அப்படிதானே? நயனாபுரத்து கவனிச்சியா, பீமாதிக்கா கவனிச்சியா, ரெண்டு தான் மெயின். 3 பேர் பீமாதிக்க இருந்து 3 பேர் நல்லா கவனிச்சியாங்க. நீங்க தான் அங்க பெரிய புரட்சியை ஏற்படுத்தணும் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 பேரும் அங்க உள்ள பிள்ளைகளை என்ன செய்யணும்? கூப்பிடணும், துறைக்கு பக்கம் அழைக்கணும். அப்படின்னு சொன்னா நீங்க முதல்ல சொல்லணும். ஓகேவா? நீங்க சொல்றது அதான் உங்ககிட்ட அவங்க கேள்வி கேட்க மாட்டாங்க. சொல்லணும், எப்ப நானும் சொல்லாம தான் இருந்தேன், இவ்வளவு நாள் சொல்லாம தான் இருந்தேன், எனக்கு தெரியாதுப்பா, ஆனா இப்பதான் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன், நீங்களும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நிச்சயமா செஞ்சுருவாங்க, சொல்லுவாங்க. சரி, நிச்சயமா செஞ்சுருவாங்க, சொல்லுவாங்க. இந்த பண்பு எப்போ வரும்னு சொன்னா நம்ம நல்ல முறையில் நடக்கும் பொழுதுதான் அடுத்தவர்களுக்கு நாம அனுப்பி செய்ய முடியும். இதனாலதான் இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒவ்வொருத்தரும் அணைக்கணும், நன்மையை ஏவறவங்க உங்க இடத்துல ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிவிட்டு அதை என்ன செய்யறான்? நம்மளை பார்த்து சொல்லி காட்டுகிறான். ஓகேவா? இதெல்லாம் புரிஞ்சுதா? இந்த வசனத்துடைய விளக்கம் இதுதான். இந்த வசனத்துடைய விளக்கம் இதுதான். இந்த வசனத்தை படிக்கல
எல்லாரும் வசனத்தை நல்லா மெமரி அடிக்க வச்சுக்காங்க. சொல்லுங்க. இன்னும் நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய கயிறை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். கயிறு சொல்றது என்னது? குர்ஆன். இந்த குர்ஆன் தான் அல்லாஹ் கயிறு சொல்றான். இந்த குர்ஆனை வலுவா நம்ம பிடிச்சிக்கிறோம். பிடிச்சிக்கிட்டேன்னு சொன்னா அடுத்து அல்லாஹ் என்ன சொல்றாங்க பாருங்க, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள். நாம பிரியணுமா? கூடாது. எல்லாரும் ஒண்ணா இருக்கணும். ஓகேவா? அந்த ஜமாத்து இந்த ஜமாத்து அந்த அமைப்பு இந்த அமைப்பு இதெல்லாம் விட்டுட்டு இஸ்லாம் என்ற அடிப்படையில் வந்தோம். ஒண்ணு, பிரிந்து விடக்கூடாது. உங்களுக்கு கொடுத்த ஞாபகத்தினை நீங்கள் என்ன செய்ய நினைத்து பாருங்கள். என்ன ஞாபகத்து? புரிஞ்சுல? கை, காது, கண்ணு, மூக்கு, வாய், காது எல்லாமே நாம கேட்காம அல்லாஹ் கொடுத்த ஞாபகத்து. இந்த ஞாபகத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்ததனால நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தணும். எதுவரை? நம்ம சாவர வரை, உயிரோடு இருக்கிறவரை. ஒரு நாளைக்கு மட்டும் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் வந்துட்டு உஸ்கா சாப்பிட்டு போனோம்னா மறந்துடக்கூடாது. ஓகேவா? என்னைக்குமே என்ன செஞ்சுக்கணும்? நம்ம நினைப்போட இருக்கணும். அல்லாஹ்வுக்கு எந்த என்ன செய்யணும்? நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கணும். அதைத்தான் இந்த வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்து, நீங்கள் பகைவர்களாக இருந்தீங்க. என்ன பகைவர்? இவனுடைய இடத்துல அவனுடைய ஆறு மாடு போச்சுன்னா என்ன ஆகும்? பரம்பரை பரம்பரையா சண்டை போட்டு வந்திருப்பான். இப்ப இஸ்லாம் வந்து அறிவிச்சு இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ் அறிவினா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. உடனே அவங்க என்ன செஞ்சுட்டாங்க? விலகிட்டாங்க. ஆமா, இதை காரணம் பண்றது தவறுதான் அப்படின்னு சொல்லி விட செஞ்சாங்க. சகோதரத்துவத்தோடு இருந்தாங்க. அப்போ நாம ஒரு தவறு செஞ்சுட்டு இருக்கோம். நம்ம எல்லாம் தவறு செய்து இருக்காங்க. கொஞ்சம் பேசி இருப்போம், திட்டி இருப்போம், சின்ன சின்ன பொருளை திருடி இருப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கிட்ட இருக்கும்னு வச்சுக்காங்க. இந்த பண்புகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி அல்லாஹ் இதனால வரை எனக்கு தெரியாது, இதனால வரை எனக்கு தெரியாது, தெரியாம நான் தப்பு பண்ணிட்டேன், அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு, இனிமே நான் தொழுகையில கரெக்டா இருப்பேன், இனிமே நான் மதரசால கரெக்டா வருவேன், தொழுகையினுடைய விஷயத்துல, நோம்பினுடைய விஷயத்துல, இபாதத் விஷயத்துல, குர்ஆன் ஓதுற விஷயத்துல இதெல்லாம் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படி நம்ம அல்லாஹ்வுக்கு துஆ செய்யணும்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் மன்னிப்பானா மாட்டானா? கண்டிப்பா மன்னிப்பான். கேட்டுட்டு திரும்பியே செஞ்ச கூடாது, கூலிக்குள்ள கூடாது. இப்ப நம்ம கேட்கிறோம், அல்லாஹ் தம் அடிச்சு விட்டுருனா, அல்லாஹ் தம் அடிச்சுட்டே சொல்லியும் இனிமே தம் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி துஆ செஞ்சுட்டு திரும்பி தம் அடிச்சு சொல்லி சொன்னா என்ன செஞ்சிருவான்? முந்தி செஞ்ச பாவத்தை சேர்த்து அல்லாஹ் கொடுத்துருவான். அப்படிதானே? அதனால என்ன தவறு செய்திருந்தாலும் அல்லாஹ் மன்னிக்கக்கூடியவன். அல்லாஹ் என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு தேடி அல்லாஹ்விடத்தில் உதவி தேடணும்னு சொல்லி சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? நம்ம நிச்சயமாக மன்னிச்சிருவான். அதற்கு பின்னாடி நம்முடைய வாழ்க்கையை நல்ல முறையில வைத்துக் கொள்ள வேண்டும். இன்னும் சில உபதேசங்கள் இருக்கு, கொஞ்ச நேரம் கேட்போம். சரியா? இவங்க எல்லாம் போயிட்டு வராதா? போயிட்டு வாங்க.